தங்களின் உரிமைகளுக்காக போராடிக் கொண்டிருக்கும் கௌரவ விரிவுரையாளர்களை உதாசீனப்படுத்தி மாணவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் அளவிற்கு திமுகவுக்கு கல்வியின் மீது அப்படி என்ன காழ்ப்புணர்வு என நயினார் நாகேந்திரன் வினா எழுப்பியுள்ளார். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு பொறியியல் மற்றும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பூதியத்தை 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும் 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாகவும் உயர்த்துவதாக திமுக அரசு பிறப்பித்துள்ள அரசாணை அப்பட்டமான ஏமாற்று வேலை என குற்றம் சாட்டியுள்ளார். கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியத்தை 57,700 ரூபாயாக பல்கலைக்கழக மானியக் குழு நியமித்துள்ள நிலையில் அதில் பாதியை கூட தாண்டாத அளவு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட திமுக அரசின் ஆணவம் கடும் கண்டனத்துக்குரியது என கடிந்துரைத்துள்ளார். கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக முறையான ஊதிய உயர்வு கோரி போராடிக் கொண்டிருக்கும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வெறும் 5,000 ரூபாயை ஊதிய உயர்வாக விட்டெறிந்து அவர்களை அடக்கிவிடலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைக்கிறாரா எனவும், முதல் முறை வாக்காளர்கள் எல்லாம் கற்று தேர்ந்துவிட்டால் தங்களின் அரசியல் பிழைப்பு நாறிவிடும் என்ற பதற்றமா எனவும் நயினார் நாகேந்திரன் வினா எழுப்பியுள்ளார்.